நம்ம பார்க்க போற படத்தோட பேரு பாஷா. அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, கல்யாண மண்டபத்தில வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்ல வந்துட்டு போட்ட இத வந்து நீங்க வந்து சரியா செய்யல, சொன்னத சரியா செய்யல. அதனால வந்துட்டு இப்ப கல்யாணம் வந்து நடத்த மாட்டோம் அப்படின்ற மாரி பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பொண்ணு வீட்டுக்காரவங்களும் ரொம்ப சோகமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஜனகராஜ் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அவங்க கேட்டத வந்து குடுப்பாரு. குடுத்ததுக்கு அப்புறமா அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து சந்தோஷமாயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்த நடத்துவாங்க. அதனால பொண்ணு வீட்டுக்காரங்க இது யார் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, மாணிக்கம் தான் குடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனகராஜ் சொல்லுவாரு. அது உடனே வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரோட பொண்ணு கல்யாணம் இப்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து உடம்பு முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கும் பணம் கட்டாததுனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம இருக்கும். அந்த டைம் இப்ப அங்க போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அந்த பணத்தெல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டு, அவங்க வந்துட்டு இப்ப ட்ரீட்மெண்ட்க்காக யார் குடுக்க சொன்னா மாணிக்கம் குடுக்க சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இவங்க எல்லாருமே ஆட்டோ ஓட்டுறவங்களா இருப்பாங்க. ஹீரோ வந்து அவர் வந்து ஆட்டோ ஓட்டுவாரு. அவங்க கூட இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்குமே அவர் வந்து ஹெல்ப் பண்றதா இருப்பாரு. அந்த மாதிரி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சு வச்சாச்சு. அதோட வந்துட்டு இப்ப ஹீரோ எங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து ஆயுத பூஜையா இருக்கும். அதனால ஹீரோ வந்து ஆட்டோ தானே ஓட்டுறாரு. அதனால வந்துட்டு "உன் வாழ்க்கை உன் கையில்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல எழுதியிருப்பாரு. அதோட இப்ப வந்து இன்ட்ரோ சாங் இருக்கு பார்த்தீங்களா? நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹீரோக்கு வந்து 2 தங்கச்சி இருப்பாங்க. 1 தம்பி இருப்பாங்க. அம்மா இவங்க தான் ஹீரோட ஃபேமிலியா இருக்கும். இப்ப எல்லாரும் வந்து அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி முடிச்சு, அந்த பாட்டும் ஒரு வழியா முடிஞ்சிரும். ஹீரோவ பொறுத்தவரைக்கும் அவரோட ஆசையே என்னன்னா, அவங்க அப்பாவோட ஆசைய நிறைவேத்தணும் அப்படின்றது தான் இருக்கும். அவங்க அப்பாவோட ஆசை என்ன அப்படின்னா, 2 பசங்க இருக்காங்கல்ல. அதாவது ஹீரோவோட தம்பி இருக்கார்ல, அவர வந்து போலீஸ் ஆகி பார்க்கணும்னு ஆசை. ஒரு தங்கச்சி வந்து நல்ல இடத்துல கட்டி குடுக்கணும்னு ஆசை. இன்னொரு தங்கச்சிய வந்து டாக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஆசை. இது 3த்தையுமே நான் நிறைவேத்தி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்ப தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சிருப்பாரு. இவர் போலீஸ்க்கும் அவருக்கு வந்துட்டு இப்ப அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரே வந்துரும். அவரும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. ஒரு தங்கச்சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்ல மார்க் எடுத்துட்டு அடுத்தது வந்து நான் டாக்டர் சீட் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீங்க 2 பேரும் ஓகே. இன்னொருத்தி எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, அவளா வழக்கம் போல பெரிய முட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தங்கச்சி வந்து சரியா படிக்க மாட்டாங்க. அதனால எப்பவும் போல ஃபெயில் ஆயிட்டு தான் வந்திருப்பாங்க. சரி அவங்களுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த பக்கம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். அதோட அவங்க அப்பா கிட்டயும் வந்து ஹீரோ வந்து தனியா அந்த போட்டோ கிட்டயே பேசிப்பாரு. அதாவது உங்க ஆசைகள் எல்லாம் ஒண்ணு நிறைவேத்திடுவேன்ப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அதோட இங்க வந்து அவங்க அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு இருக்கும்போது தம்பி தங்கச்சிகள கரையேத்திட்டு தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து வந்து ஹீரோயின் வந்து நக்மா இருக்காங்கல்ல. அவங்க தான் இப்ப என்ட்ரி. அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க வந்து ஆட்டோல வரதா இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்காரங்க ஃபுல்லாவே ஒரு மாடர்னா ஒரு கேர்ள் வந்தோனே எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே வந்து நீ எல்லாரும் என் ஆட்டோல வாங்க வாங்கன்னு சொல்லும்போது, நானே செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் அவங்கவங்க போய் நிப்பாங்க. நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. ஹீரோ அங்க தான் நின்னுட்டு இருப்பாரு. அதோட இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனகராஜ் இருக்கார்ல, அவர் ஆட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவரையும் செலக்ட் பண்ணி வந்தவர் பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஏறி உட்கார்ந்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா போயிடும். எல்லார்கிட்டயும் ரொம்ப இது பண்ணிட்டு, நான் தான் ஹேண்ட்ஸமா இருக்கேன். அதனால தான் என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாரி ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. ஏறிக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டே இருப்பாரு. எல்லாரும் பாய் சொல்லுவாங்க. ஆட்டோ கிளம்புற இடத்துல ஆஃப் ஆயிடும். இதே மாரி 2, 3 தடவ செஞ்சு இப்ப கடைசியில அவங்க பாய் சொல்லிட்டு திரும்ப கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட ஆட்டோல வந்துட்டு ஒரு பாட்டிமா உட்கார்ந்திருப்பாங்க. இவங்க வந்து ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஆட்டோ இருக்குல்ல, அதுல வந்து மாறிடுவாங்க. மறுபடியும் இப்ப ஹீரோ ஆட்டோ வந்து ஸ்டார்ட் பண்ணி போனோனே இவருக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடும். அதோட இவங்க வர வழியில 2 பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க. அப்ப ஹீரோ பேசுறது வந்து ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கும். ஹீரோயின் பேசுறது வந்து அவங்களுக்கு அந்த மாரி அவங்க கம்யூனிகேஷன் வந்து அந்த மாரி போயிட்டு இருக்கும். அப்ப வந்து அவங்க கேட்பாங்க, "இந்த மாரி உன் வாழ்க்கை உன் கையில எழுதியிருக்கீங்களே, அது என்னன்னு?" கேட்கும்போது, "ஆமா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கு." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ பேசுவாரு. "நீங்க நல்லா பேசுறீங்க." அப்படி இப்படின்ற மாரி 2 பேரும் பேசிப்பாங்க. அதோட அவங்க டிராப் பண்ற இடம் வரும். அவங்களே அங்க டிராப் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாரி இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்கார்ல, அந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப வந்துட்டு ஆனந்தராஜ் இருக்கார்ல, அவர் வந்து அவரோட கேங்கோட வந்துட்டு அப்பப்போ வந்து பணம் வசூலிப்பாரு. அங்க இருக்க கடைங்கலாம் வச்சிருக்காங்க. அந்த கடைங்கள்ட்ட வந்து பணம் வசூலிக்கிறது வந்து அவர் ஒரு வேலையா வச்சிருப்பாரு. அந்த மாதிரி வந்து எல்லார்ட்டயும் பணம் வசூலிச்சுட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அங்க தான் இருப்பாரு. ஹீரோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்காத மாரி அவங்க இருந்துப்பாங்க. ஆனா வந்து இப்ப அவங்க ஹீரோட ஃபேமிலி வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஆனந்தராஜ் என்ன சொல்லுவாருன்னா, அவங்க தங்கச்சிங்கள பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. கிண்டல் பண்ண உடனே அப்பவும் ஹீரோட தம்பிக்கு வந்து செம கோவம் வரும். ஆனாலும் ஹீரோ வந்துட்டு சண்டைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர தடுத்துருவாரு. அதோட அவரும் வம்ப வளர்த்துட்டு இதெல்லாம் அவர் பாட்டுக்கு வரும்போது இந்த மாரி காச வாங்குவாரு. பொம்பள பிள்ளைங்க தான் அவங்கள்ட்ட வம்ப வளர்த்துட்டு அவர் பாட்டுக்கு போறத வழக்கமா வச்சிருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட அண்ணன் வந்து மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா இப்ப ஹீரோட தம்பி தானே வந்து போலீஸா இருக்காரு. அவர பார்த்தோனே அவர வந்து என்ன பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர் அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்துட்டு அவர பார்க்கறதுக்காக வருவாரு. இவர் வரும்போதே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு டபுளா தெரியும். அதாவது என்ன சொல்றது? அந்த பாஷா வர மாரியே இவருக்கு தோணிட்டே இருக்கும். இவர் பாஷாவா? பாஷா தான் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சிட்டே இருப்பாரு. அதோட இப்ப எங்க கிட்ட வந்தவுடனே உங்கள பத்தி விசாரிக்கும்போது நான் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்கன்னு கேட்கும்போது, இத்தனை வருஷம் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதோட வந்துட்டு இவருக்கு அவர் வந்தத பார்த்தோனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடும். சரின்னு சொல்லிட்டு இப்ப உங்க தம்பிக்கு தானே இந்த வேலைன்னா ஆமான்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு. அதோட சைன் பண்ணிட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பி போயிருவாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து மத்த போலீஸ்காரங்கள்ட்ட பேசும்போது பாஷா அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கே மத்த போலீஸ்காரங்கலாம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி அவர் வந்து அவர் தான் இறந்து போயாச்சே அப்படி இப்படின்றாங்க. பேர சொன்னதுக்கே ஏன் இவ்ளோ நடுங்குறீங்கன்ற மாரி அவரே கேட்பாரு. அதோட இப்ப தம்பிக்கு வந்துட்டு அவர் போலீஸும் ஆயிருப்பாரு. அப்பா உங்களோட மொத ஆசைய நான் நிறைவேத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிய வச்சு விளக்கேத்த வச்சு ஹீரோ வந்து சொல்லிடுவாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஹீரோயின வந்து இப்ப இங்க பார்த்தோம்னா ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு வந்திருப்பாங்க. அங்கேயே வந்து அவங்களோட அப்பாவும் இருப்பாங்க. அது ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க அப்பா வந்து ஒரு பிசினஸ் விஷயமா வந்திருப்பாரு. அந்த விலை கூடுன பொருள் இருக்கும்ல, அந்த பொருள் வந்துட்டு இப்ப மாத்துறது அந்த மாரி வேலையா வந்திருப்பாரு. அப்ப அவங்களோட ஆளே வந்துட்டு இங்க வந்து போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோனே இப்ப அவருக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியாது. டக்குன்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயினோட அப்பா அந்த திங்ஸ் இருக்குல்ல, அத வந்துட்டு அவங்க பொண்ணு அங்க வரத பார்த்துட்டு, "இத வந்து உன் ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோமா, ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நான் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு" சொல்லுவாரு. அவங்களும் என்ன ஏதுன்னு தெரியாம அத வாங்கி வச்சுப்பாங்க. வர வழியிலேயே போலீஸ்லாம் வரத பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இப்ப நேரா அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்ப வருவாங்க. கீழ வந்துருவாங்க அந்த காம்ப்ளெக்ஸ விட்டு. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட வந்துட்டு போலீஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இங்க வந்து இந்த மாரி பொருள்லாம் இப்படி நடக்குது அப்படின்னோனே, ரொம்ப காலம் கெட்டு போச்சுன்ற மாரி ஹீரோனோட அப்பாவும் பேசிட்டே இருப்பாரு. வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கார் தான் பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கார் கிடைக்காது. ஆட்டோ தான் கிடைக்கும். அப்பதான் மாணிக்கம் இருக்கார்ல, ஹீரோ இருக்கார்ல அவர பார்ப்பாங்க. "நீங்களா?
அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க. பேசிக்கிட்டே வந்தோனே அவங்க ஹீரோயின் வீடும் வந்துரும். ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்ல இறங்குனதுக்கப்புறம் அவருக்கு காசு குடுத்துட்டு அப்படியே ஆட்டோல வரும்போது பேசிட்டே வருவாங்க. அப்ப வந்து ஹீரோட்ட கேட்பாங்க, "நீங்க வந்து லவ் பண்றீங்களா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ வந்து சொல்லுவாரு, "பொண்ணு, மண்ணு அது பின்னாடி நம்ம போக்கூடாது. நம்ம பின்னாடி தான் அது வரணும்." அப்படின்னு சொல்லுவாரு. "அதான் மரியாதை." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. சரி, சரின்ற மாரி 2 பேரும் பேசிட்டு அதோட ஹீரோயின் வீடும் வந்துரும். இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அப்ப ஹீரோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அவங்கள உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "உங்கள மாரி பெரிய ஆளுங்கலாம் நம்ம ஆட்டோல வரதே பெரிய விஷயம் தான். எப்ப வேணாலும் வாங்க." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு போவாரு. அதோட அவங்க கிளம்புனதோட அவர் ஆட்டோல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பேக் ஒண்ணு கிடக்கும். அது வந்து ஹீரோயினோட அப்பா அவங்க கையில குடுத்த பேக் வந்து அங்க இருக்கும். உடனே ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, அத ஹீரோயின்ட்ட குடுக்கணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா வருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க வாசல்ல இருக்க செக்யூரிட்டி வந்து உள்ளவே விடமாட்டாரு. அத வந்து நான் இத குடுத்துட்டு போணும். இது அவங்களோடதுன்றாலும் நீ எடுத்துட்டு போ, நீ எடுத்துட்டு போன்ற மாரி அவர் பேசிட்டு இருப்பாரு. நான் எடுத்துட்டு போணுமா இத அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவர்ட்ட வம்பு வளர்த்துட்டு இங்க உள்ள வேக வேகமா அவர்கிட்ட இது பண்ணிக்கிட்டு உள்ள வருவாரு. ஹீரோயின் பார்த்துட்டு அவர செக்யூரிட்டி வெளிய அனுப்பிட்டு என்ன மாணிக்கம்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் என்ன சொல்வாருன்னா, இது உங்களோடது தானன்னு கேட்கும்போது, ஆமா என்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பதான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல விலை மதிப்புள்ளதா இருக்கும். அத பார்த்த உடனே இது நீங்களே வச்சிருக்கலாமே, நீங்க வச்சிருந்தா எப்படி இருப்பீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. தெரியுமே இத வச்சிருந்தா தூக்கம் இல்லாம நெறைய பணத்த சேர்த்துக்கிட்டு நெறைய சொந்தக்காரங்கள வச்சுக்கிட்டு எப்ப எவன் எத எடுத்துட்டு போவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே தூக்கம் இல்லாம இருக்கிறதா, அதெல்லாம் நமக்கு வேண்டியதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிருவாரு. அதோட ஹீரோயினோட அப்பாவும் பின்னாடியே வந்து நிப்பாரு. வந்து நிக்கிறவர் வந்து பொண்ண கூப்பிட்டுட்டே இருப்பாரு. அது கூடவே அவங்களோட ஹேண்ட் பேக்க வந்து செக் பண்ணிட்டே இருப்பாரு. பண்றவர் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஹீரோயின் வந்து என்னப்பா என் பேக்ல செக் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இதையான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு எதுல வந்துன்னு கேட்கும்போது, கார்ல வந்தியான்னு கேட்கும்போது, ஆட்டோன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து அவர் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு ஆட்டோலலாம் வர? இங்க பாரு ஒண்ணு குறையுது அப்படின்னோனே, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் கிடையாதுதாம்மா. ஆனா வந்துட்டு தவறி விழுந்திருக்கலாம்ல. உனக்கு அடையாளம் தெரியுமான்னு கேட்கும்போது, தெரியும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா வந்து என்ன செய்வாருன்னா, அவங்களோட அடையாளங்களா இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அனுப்பிவிட்டு, போய் அத போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வருவாங்க. அவர் அடையாளம் காட்டுவாங்க. அந்த பசங்க வந்த ஆளுங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஆட்டோவ புடிச்சு கிளி கிளின்னு கிழிப்பாங்க. அதாவது மேல உள்ள டாப்ல உள்ள இத கூட முழுசா கிழிச்சிருவாங்க. ஒரு இடம் கூட விட்டுறக்கூடாதுன்ற மாரி என்னமோ ஆட்டோவ கிழிக்கிறதுக்கே ஆள் அனுப்புன மாரி அவங்க ஃபுல்லாவே கிழிச்சிருவாங்க. இங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணிருவாரு. அதோட ஆட்டோ மேல் பக்கம் கிழிச்சதுனால அவங்க வீட்டு மாடி நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதோட ஹீரோ வந்து அந்த பக்கம் பார்க்கும்போது அவங்க அம்மா நின்னுட்டு அப்படியே பார்த்துட்டே சோகமா பார்ப்பாங்க. ஹீரோவும் அங்க இருந்து பார்ப்பாரு. அப்படியே அமைதியா இருப்பாரு. அதுக்கு இடையிலேயே அவருக்கு வந்து பழைய விஷயங்கள்லாம் போயிட்டே இருக்கும். இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் வேண்டாம் அப்படின்றதுனால அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாரு. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஹீரோயினோட அப்பா கால் பண்ணி கிடைச்சிருச்சு வாங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு சாரியாவது சொல்லிட்டு போங்கன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு சாரி கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. அங்க இருந்து எல்லாரும் போயிடுவாங்க. இப்ப இவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து பேசும்போது உங்கள மாரி பெரிய ஆளுங்கலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிருவாரு. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா போயிரும். வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கிட்ட திட்டுவாங்க. இந்த மாரி ஆளுங்கள்லாம் உங்ககிட்ட இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. எவ்ளோ காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? நீங்க தேட தானே சொன்னீங்க. ஆட்டோவே ஃபுல்லா கிழிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. ஏன்டா அப்பலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அவங்க முன்னாடியே மிரட்டுற மாரி பண்ணுவாரு. போய் சாரியாவது கேட்க சொல்லுங்க. ஒரு சாரி கூட கேட்கல அப்படின்னோனே, சரி விடுமா வேற ஆட்டோவே வாங்கி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லுவாரு. உடனே நீங்க வாங்கி குடுத்தா அவர் வாங்கிப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அதோட வந்துட்டு சரி நான் இப்பவே இவங்களுக்குலாம் சாரி சொல்றேன்ற உடனே போய் சொல்லுங்கடா போய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவும், நல்லா சொல்லுங்கப்பா இந்த மாரி ஆளுங்க அப்படின்னு அப்பா கிட்ட திட்டி விட்டுட்டு, சரி சரி விடுமா நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்னு பொண்ணையும் சமாதானப்படுத்தி விட்டுருவாரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால வந்துட்டு இந்த மாரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கும். அதோட இப்ப அவங்களுக்கு ஒரு சாங் ஒண்ணு போயிடுவாங்க. அதுல வந்துட்டு நீ நடந்தால் நடை அழகுன்னு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து இப்ப வந்துரும். சரின்னு சொல்லிட்டு இதுல நெறைய கெட்டப் வந்துட்டு ஹீரோ போடுற மாதிரி இருக்கும். அது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டு முடிஞ்ச கையோடயே பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னொரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து டாக்டர் சீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட தான் வந்திருப்பாங்க. அவங்க வெளிய வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அண்ணன். இவங்க போயிட்டு அந்த சீட்டுக்காக வந்துட்டு அந்த மேனேஜ்மென்ட் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பேசும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு சீட் என்னம்மா உனக்காக 9 சீட்டு தரேன்ற மாரி சொல்லுவார். ஒரு புள்ள ஒரு சீட்ல தானே படிக்க முடியும். அதனால அவர் வந்து இந்த மாரி எக்ஸ்ட்ரா சீட்டே குடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஆனாலும் வந்து கொஞ்சம் ராங்கா பேசுவாரு. அதாவது இது வந்து நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். நீ இங்க வரணும், அங்க வரணும் அப்படின்ற மாரிலாம் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப படிக்கணும்னு நெனச்சு கஷ்டப்படுற பிள்ளைங்க படிக்க வந்தா இந்த மாரிலாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு இப்படி தான்டா அறையணும்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறைய போட்டுருவாங்க. அறைய போட்டவுடனே இவருக்கு வந்துட்டு இந்த மாரி போறவங்க எத்தன பேர் திரும்ப வந்து நான் பார்த்துருக்கேன்ற மாரி அவர் பேசிட்டு உட்கார்ந்திருப்பாரு. இங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் உள்ள வந்துட்டு வரலையேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் உள்ள தேடி வருவாரு. தங்கச்சிய தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கேன்டீன்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டாக்டர்லாம் வேண்டாம். நான் வேற ஏதாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ இதுதானே ஆசைப்பட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் அவங்க அழுதுகிட்டே சொல்லுவாங்க. இங்க வீட்ல படிக்கலாம், ஹாஸ்டல்ல படிக்கலாம், இந்த மாரி கெஸ்ட் ஹவுஸ் அப்படி இப்படின்னு படிக்கணும்னா அதெல்லாம் வேணாம்னு அழும்போது பார்த்தீங்கன்னா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு தங்கச்சிய கூட்டிட்டு வருவாரு. அவங்க தங்கச்சி கொஞ்சம் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அந்த ஆள் வந்து என்ன சொல்வாருன்னா, அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள கூட்டிட்டு வரும்போது, அதானே பார்த்தேன் திரும்ப வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்பவே உனக்கு சீட் குடுக்க சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோவும் வந்து உள்ள நிக்கிறத பார்த்தோனே, இது யாரு? ஆட்டோல வந்தியா? ஆட்டோக்கு குடுக்க காசு இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓ! சண்டை போடுறதுக்கு வந்திருக்கியா? நானே ரவுடிடா. அப்புறம் தான்டா எல்லாம் அப்படின்ற மாரிலாம் அவர் பேசிட்டு இருப்பாரு. உடனே தங்கச்சி கொஞ்ச நேரம் வெளிய நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னா, அதுக்குள்ள இவர் ஆளுங்கலாம் அனுப்பி 2 பேரையும் வெளிய தூக்கி போட சொல்லியிருப்பாரு. உடனே நான் ஒரு 2 நிமிஷம் உங்கள்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், ஏதோ ஆசைப்படுறாரு பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளிய நிக்க சொல்லுவாங்க. இவர் ஹீரோ ஏதோ சொல்ல ஆரம்பிப்பார். அது என்னன்றது நம்மளுக்கு கேட்காது. அப்ப அவர் தங்கச்சி அங்க நின்னு பார்ப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட ஆளுங்களையே அவங்க ஆளுங்களே வந்துட்டு திரும்ப வந்து மிரட்டுறதுக்கு வரும்போது எல்லாரையும் அதட்டி அனுப்பிருவாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பயமுறுத்தி அவருக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிரும். நம்ம தங்கச்சிங்களா அப்படி இப்படின்னு உடனே மாறிடுவாரு. நான் சீட்டு கண்டிப்பா குடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ சொல்ற ஒரே வார்த்தை நம்மளுக்கு காதுல விழுறது என்ன அப்படின்னா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது மட்டும் தான் நம்ம காதுல விழும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்றது இதுக்கப்புறம் தான் வரும். அதோட இவரு அதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, அவர் பயந்து முழித்திருவாரு. அதுக்கப்புறம் வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, உனக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆனோனே, என்ன நான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, உண்மைய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதோட ஹீரோ வந்து வேற ஒரு சவாரியா வந்துட்டு வெளிய வந்திருப்பாரு. ஒரு வழியா அந்த தங்கச்சிக்கு வந்துட்டு டாக்டர் சீட் கிடைச்சிருச்சு
அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும் அவருக்கு. அதோட தங்கச்சிய வச்சு 2வது விளக்கு ஏத்தி வச்சு சந்தோஷப்பட்டுருவாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சவாரிக்கு வந்திருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, அவரோட இன்னொரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மீச வச்ச ஒரு முறுக்கு மீச வச்ச ஒரு பாய் ஃப்ரெண்டோட சுத்திட்டு இருப்பாங்க. இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, இவர் அண்ணன் தான் நிக்கிறாருன்னு தெரியாம அவங்க ஆட்டோவ கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே எங்கம்மா போணும்? பீச்சுக்கு போணுமா? பார்க்குக்கு போணுமா? அப்படி இப்படின்னு ஹீரோ கேட்பாரு. உடனே அவங்க வந்து தங்கச்சி வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைமு நாங்க லவ் பண்றோம். இது அவளுக்கு கூட இன்னொரு தங்கச்சி கூட தெரியும்னு சொல்லும்போது, ஆமா அவ பெரிய ஆளு. அவளுக்குலாம் வீட்ல உள்ளவனுக்கு அவளுக்கு தெரியுது எங்களுக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. அதோட இதான மொத தடவ இவர் கூப்பிட்டு இதுவரைக்கும் நான் வந்ததே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லும்போது, பையன கொஞ்சம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நான் சம்மதிக்கலனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதானே பார்த்தேன். இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அடுத்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஃபேமிலியோட போயிட்டு மாப்பிள்ளை வீட்ல வந்து பேசுவாரு. மாப்பிள்ளை வீட்ல பேசும்போது அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி படிக்க போற இடத்துல பணக்கார பசங்கள பார்த்தா இப்படியே லவ் அப்படி இப்படி இது பண்ணிடுறது. இந்த மாரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களே வந்துட்டு இந்த மாரி பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா அந்த மாரிலாம் பேசுவாரு. உடனே வந்து அவர் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அப்படிலாம் கிடையாது. என் தங்கச்சிக்கு என்ன செய்யணுமோ என் சக்திக்கு மீறி இருந்தா கூட கண்டிப்பா நான் செய்வேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருங்க. அவங்க அந்த லவ் பண்ணும்போது அவங்கள பிரிச்சு வச்சா, அது வந்து வேற கல்யாணம் பண்ணி வச்சா கூட 2 பேராலயும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்லுவாரு. உங்க டிராமாவெல்லாம் இங்க பண்ண வேண்டியதில்ல. வெளிய போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர அசிங்கப்படுத்துவாரு. இத பார்த்துட்டு இந்த ஹீரோட அம்மாக்கு வந்து கோவம் வந்துரும். நீ யார்கிட்டயும் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ கோவப்படுவாங்க. அப்பவும் ஹீரோ கேட்க மாட்டாரு. நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போது, தங்கச்சிக்கு இப்ப கோவம் வந்துரும். நீ யாரோட கால்லயும் விழுந்து எனக்கு கல்யாணம் அப்படின்றது வேண்டியதில்ல. அதுக்கு நான் உன் தங்கச்சியாவே இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னுவாங்க. அதோட இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட அப்பாவுக்கே ஒரு மாரி ஆயிடும். ஏழைங்கன்னா என்ன வேணா செய்வாங்கன்னு அப்படி நினைச்சேன். பணத்துக்காக என்ன வேணா செய்வாங்கன்னு நினைச்சேன். பையன விட்டு குடுக்காத அம்மா, அண்ணன விட்டு குடுக்காத தங்கச்சி, தங்கச்சிக்காக எதுவும் செய்ய துணியிற அண்ணன். அதனால எனக்கு உங்க வீட்ல சம்மந்தம் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சுருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, நல்லபடியா அவங்க கல்யாணமும் முடிஞ்சிரும். இப்ப அப்பாவோட ஆசைப்படி ஹீரோ வந்து அந்த 3வது விளக்கையும் ஏத்தி வச்சுருவாரு. இதோட இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு பால்கனில நின்னுட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருக்காருல்ல, அவர் இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படியே நடந்துட்டு இருப்பாரு. அவர் ஏதோ பிசினஸ் விஷயமா வந்துட்டு யாரோ அவர ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதைய முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இத்தனை நாள் வரைக்கும் ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. அவங்க அப்பா வந்து இந்த அளவுக்கு மோசமானவரு, ஒருத்தர் இந்த அளவுக்கு செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்பா நல்லவர் தானே நினைச்சிட்டு இருப்பாங்க. அதோட அவங்களுக்கு இவர் நடந்துக்கிறது, இவர் பேசுறதெல்லாம் அப்ப தான் கிட்ட தான் அவர் நடிக்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். உடனே அவங்களுக்கு வந்து அம்மா கிடையாதுல்ல. உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஹீரோவ பார்க்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா ஹீரோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவர போய் மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, சாரி கட்டுவாங்க. எப்பவுமே மாடர்னா இருக்கவங்க சாரி கட்டிட்டு இப்ப வெளிய வேக வேகமா கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா பார்த்துருவாரு. பார்த்துட்டு எங்கம்மா போற? எப்ப பார்த்தாலும் ஆட்டோலயே சுத்துற. உன்ன மாரி அடையாளமே தெரியல. சாரிலாம் கட்டியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா வெளிய போறேன்னு சொல்லும்போது, நான் உன்ன டிராப் பண்றேன்னு சொல்லுவாரு. வேணாம் நானே போய்க்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் அப்பா சொல்றேன்ல வான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவங்கள வந்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஹீரோ அங்க வந்து அவங்க எங்க வரணும்னு சொன்னாங்களோ, அங்க வந்து ஹீரோயின இறக்கி விடுவாங்க. ஹீரோ வந்து பார்த்துருவாரு. பார்த்தவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பாவ பார்த்தோனே அவருக்கு ஒரு மாரி ஷாக்கா இருக்கும். அதோட ஜனகராஜ் இருக்கார்ல, அவரும் வந்து பார்த்துட்டு இவர் வந்து அப்படின்னோனே கேசவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ சொல்லுவாரு. அதோட இவங்க 2 பேரும் பேசிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவ தேடி வருவாங்க. வந்துட்டு இன்னைக்கு வெளிய போணும்னு சொல்லும்போது, அவங்க எங்க போணும்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தார்ல, அவர் யாருன்னு கேட்கும்போது, எங்க அப்பான்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் வெளிய போணும்னு சொல்லும்போது, எங்கன்னு கேட்கும்போது, அடையார்ன்னு சொல்லும்போது, இன்னைக்கு அடையார் போகாது வேற இடம் போகும்ன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அப்ப நான் அங்க போணும்னு சொல்லுவாங்க. ஹீரோ இப்ப வந்து அவங்க ஹீரோயின் எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படின்ற முடிவிலேயே இருப்பாங்க. ஏன்னா இப்ப யாரோட பொண்ணுன்னு வேற தெரிஞ்சிருச்சு. இவங்களால கொஞ்சம் பிரச்சனைகளும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிக்கணும்னு நினைப்பாரு. அதோட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள்ட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இப்ப கூட்டிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தங்கிட்ட ரொம்ப நாள் பழகுனதுக்கு அப்புறம் அவன் கெட்டவன் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கெட்டவன் தெரிஞ்சிருச்சுல்ல ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த கெட்டவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாருன்னு ஹீரோ கேட்பாரு. எங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோக்கு அப்பதான் புரியும். அப்படியே அமைதியா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒருத்தன் கூட வந்துட்டு கொஞ்ச நாள் பழகுனாலும் அவன் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன், அடுத்தவங்க காசு காசப்படாதவன், அந்த மாதிரி ஏழையா இருந்தாலும் அப்படி இருந்தா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, மனசுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, அது யார் தெரியுமா? நீங்க தான். நான் உங்கள தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இது கேட்ட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பயங்கர டென்ஷன் ஆயிடும். உடனே என்ன செய்யணும், ஆட்டோ ஓட்டிட்டே இருப்பாரு. கரெக்ட்டா அங்க ஒரு இடம் வந்தோனே பார்த்தீங்கன்னா, கீழ இறங்குங்க அப்படின்னு சொல்லிடணும். இறங்கிருவாங்க அவங்களும். இறங்கிட்டு எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாருன்னா, அங்கருந்து கிளம்ப பார்ப்பாரு. நான் சொல்ல நீங்க வந்து விட்டுட்டு போறீங்கல்ல, நீங்களா வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எப்படியோ போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அங்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துருவாரு. இவர் கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மழை வர ஆரம்பிச்சிரும். ஹீரோயின் மழையில நனைஞ்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. ஆனாலும் இவங்க வந்து கூப்பிடாம போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. அவர் பாட்டுக்கு கண்டுக்காம வந்துருவாரு. அங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருப்பாரு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு கேட்காது. அப்படியே யோசிச்சிட்டே இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் மனசு கேட்காம என்ன செய்வாரு, திரும்ப அந்த இடத்துக்கு வருவாரு. அவங்க நின்னு விட்டுட்டு போன மாரியே தான் அவங்க நின்னுட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள ஆட்டோல ஏத்திட்டு கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி திரும்ப வந்து கூட்டிட்டு போறேன்றதுக்காக மனசு மாறிட்டேன். உங்கள லவ் பண்றேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது, அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அதோட இவங்கள வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணும்போது, இங்க வீட்ல வந்து ஹீரோனோட அப்பா வந்து இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு வரலையே. இப்போ அவரோட நடவடிக்கையே வேற மாரி இருக்குன்னு அவரோட அப்பாக்கு ஒருத்தர் வேற பக்கத்துல நின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவரும் வந்து முழிச்சு தான் உட்கார்ந்திருப்பாரு. ஹால்ல தான் உட்கார்ந்திருப்பாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்பாரு. ஆள இருக்கிற இடமே தெரியாத மாரி. ஹீரோயின் வந்தோனே ஆட்டோ சவுண்ட் கேட்குது அப்படின்னா, இன்னும் ஆட்டோக்காரன் கூட தான் சுத்திட்டு இருக்காளா அப்படின்ற மாரி அவங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அந்த ஆளும். இது பேசும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டைலா இருக்கீங்க, அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்கள வந்துட்டு லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அதோட ஹால்ல கிராஸ் பண்ணி தான் மாடிக்கு இருக்குவாங்க. ஹால்ல இருட்டுல அவங்க அப்பா உட்கார்ந்துட்டு தான் இருப்பாரு. அத அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க மேலே ஏறி வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டைல் தான் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து இங்க வந்துரும். இந்த பாட்டு நல்லாருக்கும். அதோட இந்த பாட்டும் முடிஞ்ச கையோடயே பார்த்தீங்கன்னா, இப்ப ஆனந்த்ராஜ் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த ஏரியாக்கு வந்து காசு வந்து வசூலிப்பார்ல, அந்த மாரி அவர் வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, இதே மாரி அநியாயம் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட தம்பி போய் தடுக்கும்போது, அவருக்கு அப்ப போஸ்டிங் கிடைக்கல. அதனால அவர் போம்போதும் அண்ணனும் வந்துட்டு தடுத்துட்டாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போலீஸ் ஆயிட்டாரு. இப்ப வந்து அவர் அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையும் போட்டு அடிக்கிறது, கொல்றதும் அது மாரி இருக்கவும், இவருக்கு வந்து கோவம்
அப்பவும் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நேரா போயிட்டு அவரோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு அடிப்பாரு. அப்பவும் வந்துட்டு ஆனந்தராஜன் சொல்லுவாரு, "என் என் என் பசங்க மேல கை வைக்கிறவன வந்து உயிரோட விடமாட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டே இருப்பாரு. அப்பவும் ஹீரோட தம்பி வந்து அமைதியாகாம என்ன செய்வாருன்னா, சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு. எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இவரு வண்டியிலருந்து இறங்குனவரு பார்த்தீங்கன்னா, "சும்மா பார்த்தாலே நான் விடமாட்டேன். என் ஆளுங்க மேல நீ கைய வச்சிருக்க. கம்பத்துல கட்டி அவன தோல உரிங்கடா." அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். உடனே வந்துட்டு அவர் வந்து சமாதானம் பேசுவாரு. தம்பிக்காக வந்துட்டு எதுனாலும் எனக்கு தண்டனை குடுங்க. அவன் சின்ன பையன் அப்படி இப்படின்னு சொல்லவும், இவர் அப்பவும் திமிறிக்கிட்டே அப்படியே நிப்பாரு. தம்பிக்கார் வந்து அவருக்கு புதுசு இல்ல. அவருனால வந்து அப்படியே ரொம்ப இதாவே இருப்பாரு. அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவர சமாதானப்படுத்திட்டு இவர இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆளுங்களும் சேர்ந்து தம்பிய புடிச்சு வச்சுப்பாங்க. இப்ப ஹீரோவ கொண்டு போய் இது பண்ணுவாங்க. அதுக்கு ஆனந்தராஜ் என்ன சொல்லுவாருன்னா, அந்த தியாகிய கொண்டு போய் கட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. அவர் உடனே போய் அந்த கம்பத்துல ஹீரோவ கட்டி போட்டோனே பார்த்தீங்கன்னா, அடி அடின்னு போட்டு அடிப்பாங்க. அடிக்கும்போதே நல்லா மழை வந்துரும். பாஷா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்ட வந்து ரொம்ப சோகமான பாட்டா அங்க போடுவாங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அவர் வந்துட்டு எதுவுமே செய்யாம அத வம்பு தும்புக்கு போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாரு. அதனால வந்துட்டு இவ்ளோ அடி வாங்குவாங்க. அந்த வீட்ல இருக்கிறவங்களும் மாடியிலேருந்து ஹீரோட வீட்ல இருக்கவங்க அம்மா, தங்கச்சிலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்ப்பாங்க. யாரும் எதுவும் செய்ய வேணாம்னு ஹீரோ சொன்ன உடனே நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டு அங்கருந்து அவரும் போயிடுவாரு. அப்புறமா அவர் போனதுக்கு அப்புறமா அந்த கட்ட அவுத்து விட்டோனே பார்த்தீங்கன்னா, தம்பி வந்துட்டு ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஒரு புழு பூச்சினா கூட ஒரு ஆபத்துன்னு வந்தா சண்டை போடும். உங்களால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது? இவ்ளோ ரத்தம் வர அளவுக்கு அடி வாங்கிட்டு இப்படி நிக்கிறீங்களே! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, தம்பி சும்மா இல்லாம மறுநாள் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கோவத்தோட இப்ப ஆனந்தராஜ் அவர் வீட்டுக்கு போவாரு. இங்க அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து போலீஸ்காரங்கலாம் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து செம்ம கோவமா இருக்கும். அவர் அப்பலாம் ரொம்ப கோவப்படும்போது முகத்தையே விகாரமா வேற வச்சுப்பாரு. அந்த மாரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்கலாம் போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லும்போது, "என்ன அரெஸ்ட் பண்றது? யார்யா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. அப்பதான் ஹீரோட தம்பி வண்டியிலருந்து இறங்குவாரு. உடனே அவர் அப்படியே அவர மேலயும் கீழயும் பார்த்துட்டு வண்டியில ஏறி போயிடுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 நாள் தான் ஆகியிருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, திரும்ப ஆனந்தராஜ் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட கேங்கோட திரும்ப வந்து இங்க வருவாரு. இந்த தடவ அவர் வந்தது வந்து காசு வசூலிக்கிறதுக்கு கிடையாது, அந்த கணக்கு தீர்க்கிறதுக்கு அப்படின்ற மாரி இப்ப வந்திருப்பாரு. இதுக்கு இடையில ஹீரோவோட தம்பி இருக்கார்ல, அவர் வந்துட்டு தங்கச்சிய தேடுவாரு. "எங்கம்மா அவ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "கடைக்கு போறான்னு போனா, இன்னும் காணும்பா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த வாள் வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆனந்தராஜோட வண்டி வந்து நிக்கும். இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால்கனிலருந்து எட்டி பார்க்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, "4 நாள்லயே என்ன வெளிய அனுப்பிட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து அங்கெல்லாம் போயிட்டு வரதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல இப்போ உன் தங்கச்சி நான் இந்த மாரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கயேன், அப்புறம் உங்க வீட்ல யார் மிஞ்சி இருப்பா? "அம்மா வணக்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வம்புக்கு போவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோட தம்பிக்கு இப்ப செம்ம கோவமா இருக்கும். அதோட இப்ப அவர் வந்து ஒரு தங்கச்சிய வேற அடைச்சு வச்சு கூட்டு வருவாரு. இங்க கூட்டிட்டு வந்து தங்கச்சிய போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பாரு ஒரு பக்கம். அங்க பார்த்தீங்கன்னா, தம்பியும் அவங்களோட ஆளுங்க போட்டு அடிப்பாங்க. கரெக்ட்டா அவங்க தங்கச்சி அடிச்சு தங்கச்சிக்கு ரத்தமே வந்துரும் வாயிலருந்து. அவங்க போய் கரெக்ட்டா கீழ விழுற இடம் வந்து ஹீரோவோட காலா இருக்கும். எந்திரிச்சு ஹீரோ பார்த்த உடனே இவ்வளோ நாளா பொறுமையா இருந்தவருக்கு தங்கச்சி இதுல முகத்துல வந்து ரத்தத்த பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, செம்மையான சண்டை வரும். அப்படியே போட்டு என்ன பண்ணுவாருன்னா, எந்திரிச்சு நின்னு தங்கச்சிய உள்ள போ சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் தம்பி திரும்பவும் அப்படியே அடங்கவே மாட்டாரு. அப்படியே திரும்பவும் அவர் வந்து கோவமா வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து "உள்ள போ" அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து அப்படியே பார்க்கும்போது, "உள்ளே போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாரு பாருங்க. அதோட பயந்துகிட்டு தம்பி உள்ள போயிருவாரு. ஏன்னா அண்ணனோட இந்த மாரி முகத்த அவர் பார்த்ததே கிடையாது. அதோட அவங்க அம்மாவையும் தள்ளிவிட்டு இந்த மாரி எல்லாம் பண்ணணும். ஹீரோவால தாங்கிக்க முடியாது. என்ன பண்ணுவாருன்னா, அந்த அங்க ஒரு பைப் இருக்கும். அடி பம்புன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பம்ப் இப்படி புடுங்கி எடுத்து அடிப்பார் பாருங்க. அப்படி இருக்கும் அந்த ஃபைட். செம்மையா இருக்கும். வந்தப்பலாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சீன் மாஸா இருக்கும். அந்த சண்டை வந்து செம்மையா இருக்கும். அந்த சண்டை முடியும்போது பார்த்தீங்கன்னா, கடைசியில ஆனந்தராஜ புடிச்சு அதே மாரி கட்டி போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சு எல்லாரையும் போட்டு சாத்தி எடுத்துருவாரு. ஒரே வார்த்தை சொல்லுவாரு. "இன்னொரு தடவ உன்னை இங்க நான் பார்த்தேன். பார்த்த இடத்திலேயே குழி தோண்டி புதைச்சிருவேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. அதோட சரி அவரோட அங்கேயே ஆனந்தராஜோட வில்லனோட இதே முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு செம்மையான சீனா இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, மறுநாள் வந்து அவங்க தம்பிக்கா இருக்கார்ல, திரும்ப வந்துட்டு அண்ணன்ட்ட வந்து பேசுவாரு. அதாவது நீங்க அடிச்சு போட்ட ஆளுங்கள பார்த்து டாக்டருங்க வந்துட்டு மிரண்டு போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண ஒருத்தரால இப்படி அடிக்க முடியாது. நாடி, நரம்பு, ரத்தம் எல்லாமே சண்டை வரி ஏறி போன ஒருத்தரால தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். நீங்க அடிச்சு போட்ட அந்த ஆள்ல ரொம்ப சீரியஸா இருக்கிறது அந்த ஆனந்தராஜ் இருக்கார்ல, அவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. அவங்க யாராவது ஒருத்தர் உயிருக்கு ஏதாவதுனா கூட நானே உங்கள அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாரிலாம் அவர் பேசிட்டு இருப்பாரு. உடனே அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, எங்களெல்லாம் வந்துட்டு இங்க விட்டுட்டு பாம்பேல போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாரு. இது கேட்கவும் ஹீரோ அப்படியே மெதுவா அங்க இருந்து ரூமுக்கு வர ஆரம்பிச்சுருவாரு. உடனே அவங்க அம்மா பொறுமையா இருந்து பார்த்தவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாற்றான் தாய் புள்ள மாரி அவன் என்னைக்காவது நடந்திருக்கானா? உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கும்போது அதாவது இவங்க வந்து செகண்ட் வைஃப் ஹீரோ மட்டும் தான் பிறந்திருப்பாரு. இவங்களோட இந்த 3 பிள்ளைங்களும் இவங்களோட பிள்ளைங்க தான். மாற்றான் தாய் புள்ள மாரி என்னைக்காவது நடந்திருப்பானா? எல்லாமே உங்களுக்காக தானே அவன் செய்றான். வாழ்க்கை இப்படி தானே இருக்கு. நான் இப்படிப்பட்ட புள்ள வந்து எனக்கு பொறக்கலையே நான் நினைக்காத நாளே இல்ல. அவன கேள்வி கேட்கிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் கிடையாது. அவனோட தம்பியா அந்த வீட்டுக்குள்ள வரதா இருந்தா மட்டும் வா. இல்லாட்டி வராத. எனக்கு ஒரே பையன் நினைச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்க அம்மா திட்டிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ரூம்குள்ள போய் கதவு சாத்திருவாரு. அப்படியே கண்ண மூடிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாரு. அப்படியே ஃபிளாஷ்பேக் போகும். அதுல பார்த்தோம்னா, இப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, அப்ப பாஷாவா இருந்திருப்பாரு. அந்த கதையெல்லாம் அவர் யோசிச்சு பார்ப்பாரு. அப்ப அப்படி பாஷாவா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல, எல்லாருமே அவரோட ஆளா இருப்பாங்க. எல்லாருமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வந்து வந்திருப்பாரு. வெளியூர்லேருந்து வந்திருப்பாரு. வரும்போது ஒரு பை ஒண்ணு எடுத்துட்டு வந்திருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போது இருந்த பை வந்து போகும்போது இருக்காது. அதனால அவர புடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா, ஆண்டனி இருக்காருல்ல, ரகுவரன் அவர் தான் வில்லனா இருப்பாரு. இவர் வந்து அவரோட ஆளா இருப்பாரு. "நீ வரும்போது அந்த இடத்துக்கு வந்தியே, அங்க எதுக்காக வந்தேன்னு?" கேட்கும்போது, "நான் வந்து சாமி கும்பிட வந்தேன்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "உன் பேர் என்னன்னு?" கேட்கும்போது, அவர் ஒரு வேற கிறிஸ்டியன் பேர் சொல்லுவாரு. இப்பலாம் சர்ச்செல்லாம் மூடிட்டாங்களா? அதனால தான் நீ இங்க வந்து ப்ரே பண்றியா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாரு. உடனே டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா, "நான் ஆண்டனியோட ஆளுன்னு தெரிஞ்சுச்சுல்ல, என்ன புடிச்சு வச்சீங்கன்னா ஆண்டனி என்ன செய்வாருன்னு தெரியும்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, பாஷாக்கு செம்ம கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, எட்டி ஒரே உத. அப்படியே அவர் தலைகீழ அந்த பக்கம் போய் விழுந்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்வாருன்னா, "இந்த பாஷா முன்னாடி ஆண்டனி பத்தி பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமா இருப்பாரு. "நீ வரும்போது கொண்டு வந்தியே மஞ்ச பை அது எங்கன்னு?" கேட்டு அவர போட்டு அடிக்கவும் சொல்லிருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இடத்துக்கு இப்ப எல்லாருமே போவாங்க. பாஷா அவரோட ஆளுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைய எடுத்துருவாங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா போயிடும். அதோட வந்து எல்லாருமே பாஷா
பாஷா பாஷா பாய் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க சந்தோஷமா வந்து அந்த மாதிரி அந்த கூச்சல் போடுவாங்க, அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. அதோட இவர் போவாரு, இங்க நின்று எங்கேயும் பாஷா பாய் நின்று பேச மாட்டார். அந்த வேலை மட்டும் முடிச்சோன்னா அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்ப ஹீரோ வில்லன் இருக்காருல்ல, ஆண்டனி இருக்காருல்ல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் வைக்கிற இடத்துல இருந்தெல்லாம் இவர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டாரு, கேன்சல் எடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல கோவமா இருக்கும். அவங்க ஆளுங்க ஃபோன் அடிச்சு சொல்லும்போது பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட பாஷா பாய் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு பாஷா பாய் கிட்ட இருந்து ரிப்ளை வரவும் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப 2 பேரும் பொதுவான ஒரு இடத்துல வந்து மீட் பண்றதா பிளான் பண்ணிருப்பாங்க. மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ஆளுங்க வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. 2 பேருமே கேங்ஸ்டர் அப்படின்றதுனால 2 பேரையும் பயங்கரமான செக்கப்புக்கு நடுவுல இவங்க 2 பேர் பேசும்போது இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, உனக்கு தேவையில்லாத வேலைகளை நீ ஈடுபட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி வந்து சொல்வாரு. நீ நீ உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்துல நீ தலையிடாத. நம்ம 2 பேரும் ஒரே ஆளுங்க தான். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டோம்னா பாக்குற போலீஸ்கார மத்தவங்க வந்து அவங்களுக்கு இதா போயிடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி கேட்பாரு. அதுக்கு ஒண்ணு பாஷா என்ன சொல்வாருன்னா, நான் ஒன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த இதுக்கு வரல. நீ பண்ற அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கும் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மரியாதையா நீ செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமே வந்து மன்னிப்பு கேட்டு அன்பர் சமாதியிலேயே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டு நான் வந்து இந்த இதை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி பாஷா பாய் சொல்வார். அது நடக்கவே நடக்காது, கொஞ்சம் மேல பாருன்னு சொல்லிட்டு ஆண்டனி சொல்லும்போது பாத்தீங்கன்னா மேல ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பாரு. உன்னை பத்தி தெரியாம நான் இங்க வருவேன் அப்படின்ற மாதிரி பாஷா பாய் கொஞ்சம் இங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அங்க 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அதோட இப்ப இவருக்கு என்ன பண்றதே தெரியாது, மாறி மாறி அங்கேயே சுட்டுப்பாங்க. ஹீரோஸும் அங்க இருந்து அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப ஆண்டனி இருக்காருல்ல, அவர் வந்து அவர்கிட்ட யார் வேலை பார்ப்பாங்கன்னா விஜயகுமார் இருக்காருல்ல, அவர் வந்து ஹீரோவோட அப்பாவா இருப்பாரு. அவர் வந்து இவர்கிட்ட தான் வேலை பார்ப்பாரு. இதனால வந்துட்டு வீட்டுல வந்து அவங்க ஒய்ஃப் எல்லாம் சொல்வாரு, இவன் எதுக்கு இந்த மாதிரி வந்து ஆண்டனி கிட்ட வம்பு வளர்க்குறான், அவன் வந்து அவர் எவ்வளவு பெரிய மோசமானவங்கன்னு தெரியும்ல அப்படின்னு. நீங்க அங்க வேலை பார்க்கறது கூட தான் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு உடனே அப்பா என்ன சொல்வாருன்னா, இந்த ஊருக்கு வந்த புதுசுல யாருமே நம்மளுக்கு எந்த வேலையும் கொடுக்கல, அந்த ஆண்டனி தான் எனக்கு வேலை கொடுத்தான். நம்ம பிள்ளைங்க நீ எல்லாம் பட்னியா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை பார்த்தது அவன் தான். இப்ப நான் நல்லா இருக்கும்போது அவனை விட்டு எப்படி வர முடியும், அவன் ஊருக்கு கெட்டவனா இருந்தாலும் எனக்கு அவன் நல்லது தானே செஞ்சிருக்கான்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்லிட்டு ஆண்டனி கிட்ட இருந்து வராம அவர்கிட்டயே வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இதுக்கு இடையில வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் போற மாதிரி இருக்கும். அவர் வந்து அன்வர் சமாதி இருக்குல்ல, அங்க வந்து உட்காந்துட்டு ரொம்ப யோசனையிலே உட்காந்துருப்பாரு. ஏன்னா இப்ப ஹீரோட அப்பா வந்து ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதை சொல்றதுக்கு ஆள் வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்வர் சமாதியில இருப்பாரு. நானும் நீயும் ஒன்னா தான் இந்த போராட்டத்தை தொடங்கணும், இன்னைக்கு நீ வந்து அமைதியா தூங்கிட்ட, நான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன், என்ன ஆனாலும் சரி அந்த ஆண்டனியை ஒரு வழி பண்ண விட மாட்டேன், அவன்கிட்ட மக்களை காப்பாற்ற விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து அந்த ஆண்டனி சமாதி கிட்ட நின்று பேசிட்டு இருப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பாரு, அவருக்கும் அன்வருக்கும் உள்ள அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேருமே குட்டி வயசுல இருந்தே வந்துட்டு ஒன்னா தான் வளர்ந்துருப்பாங்க, ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க, அப்படிதான் இருந்திருப்பாங்க. அப்படியே வளர வளர பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அதாவது கெட்டது இது மாதிரி நடக்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேருமே அதெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால ஊருக்குள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல பேரே இருக்கும், மக்களும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில அநியாயங்கள்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பத்துல இருந்தே ஆண்டனி வந்து இந்த மாதிரி தான் அராஜகம் பண்ணிட்டு இருப்பாரு. அது இவங்க 2 பேருக்குமே பிடிக்காது. அதை எதிர்த்துட்டு இவங்க எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்டனி ஒவ்வொரு தடவையுமே வந்துட்டு இவர் வந்து வார்ன் பண்ணி அனுப்புவார். ஏன்னா ஹீரோட அப்பா வந்து இவர்கிட்ட வேலை பார்க்கறதுனால அந்த ஒரு காரணத்துக்காக சும்மா விடுறேன் அப்படின்ற மாதிரி ஆண்டனி சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோ இப்ப பாத்தீங்கன்னா மக்களை ஃபுல்லா திரட்டிட்டு ஆண்டனிக்கு எதிராக வந்து ஹீரோ நிப்பார். அவர் ஒரு தடவை இப்படி சுட்ட உடனே பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் பயந்துட்டு ஓடிடுவாங்க. கடைசியா நிக்கிறது பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட் அன்வர் இருக்காருல, அவங்க 2 பேரும் மட்டும் தான் நிப்பாங்க. இதை பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா இருக்காருல, அவர் போய் ஆண்டனி கிட்ட வந்து கெஞ்சும் போது பாத்தீங்கன்னா அவரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு ஹீரோவும் ஆண்டனியும் அதாவது இவர் இருக்காரு அன்வர் 2 பேரும் வந்து பேசும்போது இந்த போராட்டம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம செய்யணும், இந்த போராட்டத்துல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் பேசும்போது நீ ஏன் அப்படிலாம் பேசுற, அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஒருவேளை எனக்கு ஏதாவது அப்படி ஆனா கூட, அதாவது நம்ம 2 பேர்ல யாருக்காவது ஏதாவது ஆனது கூட இருக்கிற மிச்சம் ஒருத்தர் வந்து தொடர்ந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் சொல்வாரு. அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மா கிட்ட வந்து ஹீரோ சொல்வார். அந்த ஹீரோட அப்பா வந்து என்ன சொல்வாருன்னா, ஊரே ஆண்டனியை பார்த்து பயந்து ஓடுது, இவங்க 2 பேர் மட்டும் முறுக்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிட்ட வந்து ஹீரோ அப்பா சொல்வார். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் பையனா இருக்கிறதுனால இவன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அப்ப அன்வரோட நிலைமைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா சொல்லும்போது ஹீரோ காதுல வாங்கிட்டு அன்வரை காப்பாத்துறதுக்காக ஓடி வருவாரு. அங்க பாத்தீங்கன்னா அன்வர் அதுக்குள்ள வந்து ஆண்டனியோட ஆளுங்கெல்லாம் வந்து சுத்தி நின்னுட்டு அவரை போட்டு அடி போட்டு அடிப்பாங்க. அவரும் ஓடுவாரு, சண்டை போடுவாரு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்துட்டே இருப்பாரு, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டே இருப்பாரு. அவர் வந்து முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவரை வந்துட்டு அன்வர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுவாங்க அவங்க ஆளுங்க எல்லாரும். ஹீரோக்கு செம்ம கோவம் வந்தோன்னு பாத்தீங்கன்னா அன்வர் வந்து நீ தொடர்ந்து போராடணும், இதுக்காக நீ விட்டுறக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு இனிமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அன்வர் வேற இறந்து போயிட்டாரா, கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப அவர் வந்து எல்லாரையும் துரத்தி போட்டு அடிப்பாரு. ஆண்டனியோட ஆளுங்க மொத்த பேரையும் அடிச்சு இந்த மாதிரி பெரிய ரகலையே நடந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ்லாம் கூடிடுவாங்க, கூட்டமும் கூடிரும். இப்ப இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கேட்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல இருக்கவங்களுக்குலாம் தெரியும். ஆனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நடந்துச்சு தெரியும்ல, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாத்தா பாட்டிங்களா முன்னுக்கு வந்து சொல்லிடுவாங்க. சொல்லும்போது பாத்தீங்கன்னா எத்தனை பேரை தான் அரெஸ்ட் பண்றது அப்படின்னு தெரியாம போலீஸ்காரங்க அங்க இருந்து போயிடுவாங்க. அப்ப இந்த இங்க கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு மாணிக்னு சொல்லிட்டு கத்தும்போது இனிமே மாணிக் கிடையாது, அன்வர் பாஷா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அவர் பாஷாவா இருக்கனால அன்வர் பாஷா அப்படின்னு சொல்லவும் இப்ப அவர் இறந்துட்டாருல, அவரை வந்து அடக்கம் பண்றதுக்கான வேலைகள் வரும்போது பாத்தீங்கன்னா இவர் பாஷாவா மாறிடுவார்ல. இந்த அன்வர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பாஷாவா மாறி அன்வர் பாஷாவா அவர் வச்சுப்பார் பேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஆண்டனி வைக்கிற எல்லாத்தையுமே போயிட்டு செய்யறாரோ அதெல்லாம் வந்து இது பண்ணி விடுறது அப்படின்ற மாதிரியே அவர் வச்சிருப்பாரு. அதனால ஆண்டனிக்கு வந்து பயங்கர லாஸா போயிட்டு இருக்கும். அவர் வந்துட்டு உன் மகனை வந்து நீ வந்து கொஞ்சம் கண்டிச்சு வை, இல்லாட்டி என்ன வந்து நீ இதுக்கு மேல தடுக்க முடியாதுன்ற மாதிரி ஆண்டனியே சொல்லிடுவாரு. அதனால அவங்க அப்பா வந்து இப்ப பாஷா பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. பாத்தீங்கன்னா இப்ப பாஷா இருக்காருல, அவர் வந்து தனியா தான் இருப்பாரு. ஏன்னா இவர் வந்து பாஷாவா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல, அவர் வந்து ஆண்டனி கிட்ட வேலை பார்க்கறது இவருக்கு பிடிக்கலன்றனால தனியா தான் தங்கியிருப்பாரு. இப்ப மகனை பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா நீ என்ன அப்படி பெரிய ஆளா இப்படி பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவ்வளவு கேட்பாரு. ஊர்ல எல்லாம் அவ்வளவு சண்டை சச்சரவு பண்ணாலும் அப்பா கிட்ட வந்து எதிர்த்து பேச மாட்டாரு, அந்த வார்த்தையை விடாம தலை குனிஞ்சு நிப்பாரு. இதுதான் அப்ப உள்ள அந்த குழந்தைங்களோட
அவங்களோட வளர்ப்பு, அந்த குணம். இப்ப அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதையும் நம்ம இங்க சொல்லிக்கிறோம். அதோட அவர் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து, "நீ நல்லா இருக்கணும்ப்பா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, பாஷா பாய் மேல வந்து நெறைய கம்ப்ளைண்ட் வரும். அதுக்கு உடனே அவருக்கு கோவம் வரும். இதெல்லாம் செய்றது ஆண்டனி. அவன்கிட்ட இருந்து மக்கள காப்பாத்திட்டு இருக்கிறது அந்த பாஷா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். இவரு பார்த்தீங்கன்னா, ஆண்டனி கிட்ட வேலை பார்க்கிறவர் தான் அந்த கேசவன் வந்து ஆண்டனி கிட்ட வேலை பார்ப்பாரு. அவருக்கு இப்ப ஆண்டனி ஆண்டனி இருக்கார்ல, அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி இந்த குழந்தைலாம் இருக்குல்ல, இந்த குழந்தை தான் நக்மாவும். சரி, அவங்க தான் ஹீரோயின். அதோட அவங்க பொண்டாட்டி பிள்ளையோட அவங்க இருப்பாங்க. இப்ப இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ஒரு பாஷா பாய்க்கும் ஆண்டனிக்கும் ஒரு மீட்டிங் ஒண்ணு வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்க கூப்ட்டுருப்பாங்க. எல்லாரும் அந்த மீட்டிங்ல கலந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் வந்து சொல்வாரு, "நீங்க வந்து எல்லாருமே என்கிட்ட சேர்ந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி சொல்லும்போது, பாஷா பாய் என்ன சொல்வாருன்னா, "நீங்க ஆண்டனிக்கு பயந்துகிட்டு வேலை பார்க்காதீங்க. அவன விட்டு வெளிய வாங்க. நான் உங்கள பார்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறேன். அவன் செய்றது தப்பு. அந்த தப்புக்கு நீங்க துணை போகாதீங்க. அதனால உங்களுக்கு தான் டேஞ்சர்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "நீங்க யாருனாலும் என் கூட சேர்ந்துக்கலாம்" அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே ஆண்டனியோட ஆளுங்க எல்லாருமே இப்ப பாஷா பாய் கூட வந்து சேர்ந்துருவாங்க. இதுல ஆண்டனி கிட்ட இருக்கிற அந்த ரொம்ப இதா இருக்கிற கேசவன் இருக்கார்ல, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் கூட வந்துருவாரு. கேசவன் கேசவன் கத்தி கத்தி இப்ப ஆண்டனிக்கு வந்து செம்ம கோவமாயிடும். அதோட வந்துட்டு, "நீ இத நிறுத்துற வரைக்கும் உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஷா பாயும் அவருக்கும் பயங்கர சண்டை வந்துரும். அதோட 2 பேரும் வாய் தகராறு தான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு வந்துருவாங்க. இப்ப வெளிய வந்த கேசவன் பார்த்தீங்கன்னா, இங்க பாஷா பாயோட சேர்ந்துருவாரு. சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா, இங்க பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். இவர் கூடயே இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப இங்க எப்பவும் போல அவங்க வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆண்டனிக்கு செம்ம கோவமா இருக்கும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பாஷா பாயோட பிறந்த நாள் வரும். அத செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேசவன் சொல்வாரு. "அதெல்லாம் நான் கொண்டாடுறது இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாஷா பாயோட ஆளுங்களும் சொல்லுவாங்க. அவரும் சொல்லும்போது, "இல்ல, நம்ம இந்த வருஷம் வந்து சிறப்பா கொண்டாடியே ஆகணும். இந்த இடத்துல நான் புக் பண்ணியிருக்கேன்" அப்படி இப்படின்னு சொல்லவும், அவங்கள ஜனகராஜ்லாம் ஒத்துக்க மாட்டாரு. அப்ப பாஷா பாய் என்ன சொல்வாருன்னா, கேசவன் ஆசைப்படுறாருல்ல, கொண்டாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆனா நாங்க சொல்ற இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தராஜ் சொல்லிருவாரு. அதாவது ஜனகராஜ் சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க ரா 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 ராமையா பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வரும். நல்லாருக்கும் அந்த பாட்டும். அந்த பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாஷா பாய் வந்து நல்லா டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி அதெல்லாம் இருப்பாரு. அந்த பாட்டு முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா, அந்த படியில ஏறி போய் மேல வந்து ஒரு சேர் இருக்கும். அந்த சேர்ல உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேசவன் என்ன பண்ணிருப்பாருன்னா, இந்த பாட்டு பாட டான்ஸ் ஆட ஆள் கூட்டிட்டு வந்தாருல்ல, அந்த ஆளுங்களே வந்துட்டு கன்னு குடுத்து பாஷா பாய வந்து முடிக்கிறதுக்காக சொல்லி கூட்டு வந்திருப்பாரு. பாட்டு முடிஞ்ச கையோடயே பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுங்கலாம் வந்துட்டு இப்ப பாஷா பாய் மேல ஏறி அந்த ஸ்டெப்ல ஏறி அந்த இதுல போய் உட்காருவாரு. அந்த சேர்ல உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, சுட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப பாஷா பாயோட ஆளுங்களுக்கே வந்துட்டு, ஐயோ! இறந்துட்டாரோ அப்படின்ற மாரி டவுட் வந்துரும். ஆனா பார்த்தீங்கன்னா, பாஷா பாய் தான் இவருக்கு முன்னாடியே டான் ஆச்சுல. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, பின்னாடி ஒரு சேர போட்டு அவர் அங்க உட்கார்ந்திருப்பாரு. முன்னாடி உட்கார்ந்தது வந்து அவரோட பொம்மை மாரி செஞ்சு வச்சிருப்பாரு. இத பார்த்த உடனே கேசவன் வந்து அப்படியே திரும்ப நடிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாருன்னா, திரும்ப வந்து பாஷா பாய் கால்ல வந்து மன்னிப்பு கேட்பாரு. "நான் இத வேணும்னே செய்யல. ஆண்டனி தான் இதெல்லாம் செய்ய சொன்னாரு" அப்படி இப்படின்னு சொல்லவும், "இனிமே உன்ன நான் இங்க பார்க்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி மன்னிச்சு அனுப்புவாரு பாஷா பாய். அதோட அவர் அங்கிருந்து போனவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டனிக்கு ஃபோன் அடிச்சு சொல்வாரு. அப்ப அவர்ட்ட இருந்து பிரிஞ்சு வர்றது எல்லாமே அவங்க 2 பேரும் போட்ட டிராமா. அது பார்த்த உடனே இப்ப ஆண்டனி வந்துட்டு இந்த மாரி பாஷா பாய் கண்டுபிடிச்சுட்டாரு. அவர் வந்து ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொல்லும்போது, "அவன கொன்னுட்டு வான்னு சொன்னா அவங்ககிட்ட இருந்து உயிர் பிச்சை கேட்டு வந்துட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனிக்கு செம்ம கோவமா இருக்கும். இதுக்கிடையில ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள வந்துட்டு பிளாஸ்ட் பண்றது, நெறைய வம்பு பண்றது இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. இது எதுவுமே வந்துட்டு பாஷா பாய் கண்டுக்க மாட்டாரு. அதெல்லாம் பண்ணட்டும், பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பெரிய பிரச்சனையா போயிடும். பெரிய அந்த அவர் பண்ணது எல்லாத்தையும் பாஷா பாய் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவங்க ஆள அனுப்பி அனுப்பி அவர் செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் ரெடி பண்ணி அத போய் கேஸா குடுத்து அது நியூஸா வந்துரும். அத பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல உன்ன பத்தி நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்ப ஆண்டனி பேப்பர் எடுத்து பார்க்கும்போது எந்த இடத்துல அவர் இத வைக்கிறாரு, அத வைக்கிறாரு, என்னென்ன பண்றாரு எல்லாம் வந்த உடனே பாஷா பாய்க்கு செம்ம சிரிப்பா இருக்கும். உடனே அவருக்கு வந்து செம்ம கோவம் வந்துரும். ஆண்டனி டக்குனு என்ன சொல்வாருன்னா, எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஒரு சில தப்பு பண்ணுவானுங்க. அந்த மாரி நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? உங்க அப்பாவ என்கிட்ட விட்டு வச்சிருக்கிறதுன்னு உடனே தான் பாஷா பாய்க்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அவருக்கு வந்து அவங்க அப்பாவ என்ன பண்ணிருவாருன்னு பயந்து வரும்போது, அவர் ஆண்டனி என்ன சொல்வாருன்னா, "என்ன மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்ன இப்ப சுட்டா மட்டும் தான் உன் பையன் கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து இவர் இவ்வளோ இத்தன வருஷமா வேலை பார்த்தவர சுட்டுருவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடையில அந்த கேசவன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட பொண்டாட்டிய அதாவது ஆண்டனியோட பொண்டாட்டிய இது பண்ணிட்டு, அவரோட புள்ளைய தூக்கிட்டு அங்க உள்ள சொத்தெல்லாம் வேற அந்த பணம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற எடுத்துட்டு ஓடுவாரு. அங்க ஒருத்தர் பார்ப்பாரு. அவருக்கு கொஞ்சம் பணம் குடுத்துட்டு, இதெல்லாம் யார் பண்ணான்னு கேட்டா பாஷான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க சண்டை நடந்துட்டு இருக்கும். இந்த சண்டையில வந்துட்டு ஆண்டனி வந்து தப்பிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்துருவாங்க. ஆண்டனி இருக்கார்ல, அவர அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இப்ப ஆண்டனி வந்துட்டு ஜெயில்ல இருப்பாரு. இதுக்கிடையில அவங்க அப்பா இறந்து போற நிலைமையில அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, "இந்த பாஷா வேண்டாம், இந்த பாஷா வேண்டாம், இந்த பாம்பே வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே வேணாம். இங்க இருந்து நீ போயிடு. உன் தம்பி தங்கச்சிங்கலாம் வந்து அவங்கலாம் வெளியூர்ல தான் அவங்கள படிக்க வைப்பாங்க. அவங்களெல்லாம் நீ இந்த மாரி ஆளாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, இதெல்லாம் நீ செய்வியா? அதெல்லாம் வந்து நீ இந்த மாரி பாஷாவா இருந்து செய்யக்கூடாது. சாதாரண ஒரு மனுஷனா இருந்து நீ செய்யணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்கும்போது, "கண்டிப்பா இந்த மாரிலாம் நான் இருக்க மாட்டேன்ப்பா" நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் பண்ணி குடுப்பாரு. அங்கேயே அவங்க அப்பா இறந்து போயிருவாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப ஆண்டனி ஜெயிலுக்கு போயிட்டாரா, இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ இப்ப நெனச்சு பார்ப்பாரு. அதோட திரும்ப கதவு தட்டுற சத்தம் கேட்கும். அப்பதான் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட நல்ல நேரம் அவங்கலாம் வந்து பொழச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பி வந்து சொல்லிட்டு போவாரு. ஹீரோயின் வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேசவன் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்ப அவங்க நைட் டைம் அதுவுமா இவங்க வந்து வெளிய கிளம்புறேன்னுவாங்க. "எங்கம்மா போறேன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நான் எங்க வேணா போவேன்" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. "அதெல்லாம் எப்படி நீ இங்க இருந்துட்டு எப்படி அப்பலாம் போ முடியும்?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, நான் ஆட்டோக்காரன பார்க்க தான் போறேன்னோனே, அது போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க. "என்ன யாரும் தடுக்க முடியாது. அப்படி தடுத்தா அந்த வீட்ட விட்டு நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓங்கி ஹீரோயின ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவாரு. அரைஞ்சிட்டு அவரு என்ன அவ வந்து ஒரு என் அப்பாவா இருந்து இப்படி எனக்கு அடிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் கேட்கும்போது, நானா சொன்னேன் அப்பான்னு நீயா தானே சொல்லிட்டு இருக்கன்ற மாரி அவர் சொல்வாரு. அவரு வந்து ஆண்டனியோட பொண்ண தானே தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. இவங்க தான் அவங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன சொல்லிருவாருன்னா, "இவ்ளோ சொத்தும் எல்லா சொத்தும் உன் பேர்ல இருக்கே. உன்ன அனுப்பிட்டா எல்லாமே போயிடுமே. அதனால வந்துட்டு அவர் கூடயே ஒரு ஆள் இருப்பார்ல, அவரையே இவன உனக்கு கட்டி வச்சேன்னா, இந்த உணவும் இங்க தான் இருக்கும். நீ உன் என் சொத்தும் இங்க தான் இருக்கும்ன்ற மாரி சொல்லிடுவாரு. நாளைக்கு காலையில உங்களுக்கு கல்யாணம். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இங்க மாணிக்கம் இருக்கார்ல, ஹீரோவோட வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு நாளைக்கு காலையில அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீ வந்து என்ன கூட்டிட்டு போலன்னா, நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ரெடியாவே உட்கார்ந்திருப்பாங்க மணமேடையில கை நிறைய மாத்திரைய வச்சுட்டு. இப்ப ஹீரோ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருப்பாரு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு என்ன நினைச்சாரோ தெரியல, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நேரா மண்டபத்துக்கு வந்துருவாங்க. மண்டபத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு கூட்டிட்டு போங்க, பொண்ண கூட்டிட்டு போங்கன்ற மாரி வழி அனுப்பி விடுவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவர் நடந்து வரும்போது அப்படியே பாஷா பாய் மாதிரியே இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஹீரோயின கூட்டிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பிருவாங்க.
இருப்பாங்க. இந்த சீனை வந்து ஒருத்தர் பார்த்துருவாரு. பாஷா பாய் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்த பார்த்துருவாரு. அவர் போய் ஆண்டனி கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அந்த கேப்ல வந்துட்டு தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு இங்க வந்துரும். அந்த பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். அதோட வந்தோட பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு பாஷா பாய் இன்னும் சாகல. பாஷா பாய் வந்து உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனிக்கு வந்து நியூஸ் வந்துரும். பாஷா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டே இருப்பாரு. கத்தும்போது பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஜெயில்ல இருந்து தப்பிச்சு வந்துருவாரு. தப்பிச்சு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு வந்துட்டு ஆண்டனி வந்து தப்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவிட்டு இருக்கும். அவர் நேரா தப்பிச்சு வந்தவர் பார்த்தீங்கன்னா, கேசவன் இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு தான் வருவாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கேசவன் வந்து பயங்கரமா நடிப்ப போடுவாரு. அந்த பாஷா பாய் தான் இந்த மாதிரிலாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை யார் என்ன பண்ணது கேட்கும்போது, அந்த பாஷா பாய் தான் வந்து உங்க பொண்டாட்டி பிள்ளை இப்படி பண்ணிட்டு சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்டாட்டிய கொண்டதெல்லாம் பாஷா பாயா, சொத்தெல்லாம் எடுத்தது பாஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது, ஒரு ஆளுக்கு இவர் வந்து கேசவன் வந்து பணம் கொடுத்து சொல்லியிருப்பார்ல, அந்த ஆள் வந்து நிக்கும்போது இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை நான் எத்தனை தடவையும் வந்து ஜெயில பார்க்க வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடிப்பார். இவர் வந்து அவரை வந்து முடிச்சு விட்டுருவாரு. அவர் இன்னும் போய் பேசிட்டு இருக்காரு. அதோட அங்க உள்ள ஒரு ஆள் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி, கேசவன் வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அட்ரஸ் சொல்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபோன் கட் ஆயிரும். அவரையும் ஷூட் பண்ணிடுவாங்க. அதோட இப்ப போலீஸ்காரர் என்ன பண்ணுவாருன்னா ட்ரேஸ் பண்ண சொல்லி அந்த அட்ரஸ்க்கு வரலாம் நினைப்பாரு. இதுக்கு இடையில ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஆண்டனி தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே அம்மா அக்கா தங்கச்சிங்க இருக்காங்களா, அவங்க எல்லாரையும் வந்து சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க வரதுக்குள்ள, அதாவது ஹீரோட ஆளுங்க வரதுக்குள்ள ஆண்டனியோட ஆளுங்க வந்துட்டு எல்லாரையுமே வந்து கடத்திட்டு போயிருவாங்க. அவங்கள பின்னாடியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போற ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிங் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு இறந்து போயிடுவாரு. இது ஒண்ணு பாஷா பாய்க்கு செம்ம கோவமா இருக்கும். இப்ப நேரா அவர் கேசவன் வீட்டுக்கு வந்து பாப்பாரு. அவர் இறந்து கிடப்பாரு. இந்த வீட்டு அட்ரஸ்க்கு தான் ஆல்ரெடி அவரோட தம்பி வந்து நின்று பார்த்துட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு முன்னாடி இவர் வந்து நின்னுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இங்க இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோட தம்பி போய் அங்க பழைய டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பிரிச்சு என்னதான் இவர் பாஷானா யார் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அவருக்கு அவரை பத்தி தெரிய வரும். அப்பதான் அது ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருக்காருல்ல, அவர் சொல்லுவாரு, நானே உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன், உங்க அண்ணன் தான் பாஷா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இவருக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிடும் அவரோட தம்பிக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்ப எப்படியாவது அக்கா தங்கச்சிகளை காப்பாற்ற நினைக்கும் போது ஆண்டனி என்ன பண்ணுவாருன்னா, அவங்க எல்லாரையும் ஹீரோட பொண்டாட்டி முதற்கொண்டு எல்லாரையும் பிடிச்சி வச்சிருப்பாரு. பாஷா பாஷான்னு யார் எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்கும்போது, இப்ப இவர் ஆண்டனி என்ன சொல்வாருன்னா, ஏமா நீங்க சொல்லலையா உங்க மகனை பத்தின்னு சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஹீரோயின் உட்பட. ஹீரோ வந்து வில்லன் இந்த மாதிரி டானா இருந்ததெல்லாம் அவங்க யாருக்குமே தெரியாது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஆண்டனி எங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சிருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சிடும். அந்த இடத்துக்கு போகும்போது சிங் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு எல்லாருக்கும் சங்கடமா போயிடும். இப்ப ஏதாவது செஞ்சு அவங்க சொல்லிட்டு இங்க வருவாங்க. ஆண்டனி இருக்க இடத்துக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பாஷா என்ன சொல்வாருன்னா, அவங்க ஆளுங்க கிட்ட ஆண்டனி இந்த இடத்தை சுத்தி வந்து வெடி வச்சிருப்பா, அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு எல்லாருமே அங்க உள்ள ஆளுங்க எல்லாரும் அடிச்சு போட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு விட்டுருவாங்க. இதுக்கு இடையில வந்து இப்ப ஆண்டனியை பார்க்க வரும்போது, நீ வருவன்னு எனக்கு தெரியும், இந்த இடத்தை சுத்தி நான் இது வச்சிருக்கேன்னு சொல்லும்போது, நீ எல்லாத்தையும் வச்சு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்லும்போது, அப்படியா இங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் கட்டி போட்டதெல்லாம் காட்டும்போது, இந்த இதை அமுத்துனா அவங்க இதாயிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இங்க டைரக்டா இவங்க ரெண்டு பேருக்கு செம்ம சண்டை வரும். சண்டையில பயங்கரமா போட்டு அடிப்பார். ஆண்டனியை போட்டு அடின்னு போட்டு அடிச்சுட்டு அவர் தூக்கி நெருப்புல போடுறதுக்காக வருவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாஷா பாய் அது மாறி மாறி காட்டுவாங்க. நல்லா இருக்கும், நல்லா எடுத்திருப்பாங்க படத்தை. அது மாதிரி சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி காட்டும்போது பாத்தீங்கன்னா கடைசியில போடும்போது இப்ப அந்த ஹையர் ஆஃபீஸர் இருக்காரு, அவர் நேர்ல வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணாத, இப்ப நீ பாஷா கிடையாது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லவும் அவர் அப்படியே கீழே போட்டுருவாரு. அவர் வந்து அப்பவும் ஆண்டனி வந்து ஹீரோ வந்து கொல்ல வருவாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதை கவனிச்சிட்டு இருக்க மாட்டார். அந்த போலீஸ்கார்ட்ட பேசிட்டு இருப்பார்ல, அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆண்டனி வந்து ஹீரோ கொல்ல வர நேரத்தில் ஹீரோட தம்பி இருக்கார்ல, அவர் வந்து ஆண்டனியை ஷூட் பண்ணிடுவாரு. அவர் போலீஸ்கார் தானே, அதனால அவரை ஷூட் பண்ணிடுவாரு. அதோட இங்கே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சியோட எல்லாரும் சேர்ந்துருவாங்க. அவங்க ஒய்ஃபை பார்க்கறதுக்கே இவருக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். என்ன இருந்தாலும் ஒரு கெட்டவங்க கூட வாழ்றதுக்கு எந்த பொண்ணு விருப்பப்பட மாட்டா அப்படின்னு சொல்லும்போது, என் மாணிக்க வந்து கெட்டவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதோட இப்போ எல்லாரும் சேர்ந்துருவாங்க. தம்பியும் வந்து அண்ணன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருவாரு. உங்களை பற்றி தெரியாம நான் தப்பா பேசிட்டேன் நடந்துட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுருவாரு. பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்து மன்னிச்சிருவாரு. அந்த பிரியம் இருக்கிற இடத்துல மன்னிப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி முடிச்சிட்ட உடனே எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. திரும்ப ஆட்டோக்காரன் பாட்டை போட்டு படத்தை வந்து முடிப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கதை. உங்களுக்கு